அலமும் நேற்று ராத்திரி எல்லாம் யோசித்தேன். இத்தனை வயசுக்கு அப்புறமா வீணா வீம்பு பிடிச்சின்னு அலையிறது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன். அதனால தான் இறங்கி வரதா தீர்மானிச்சிட்டேன். என்னதான் எனக்கு இஷ்டம் இல்லைன்னாலும் நீங்கள்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கச்சு நான் என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் அரவிந்துக்கு என்னமோ மனசு விட்டு படுத்துறி. இதுக்கு மேலே எனக்கும் சக்தி இல்லை. பேசாமல் ருக்கு இஷ்டப்பட்டவனையா நான் மாப்பிள்ளைய ஏற்றுக்க வேண்டியது தான். புரியுறதா? சண்டைக்காரன் சம்பந்தியாக போகிறான். பரவாயில்ல, உங்கள் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி ருக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லு. முறையாக பார்த்தா நான் தான் அவங்ககிட்ட மாப்பிள்ளை கேட்டு போனோம். என்னவோ ஈகோ தடுக்கிறது. ஈகோன்னு சொல்ல முடியாது. உங்ககிட்ட சொல்றதுல என்ன வெக்கம். நான் அவனை எடுத்துரிஞ்சு பேசினதெல்லாம் திருப்பி திருப்பி மனசுல வந்து தொலைக்கிறது. எந்த மூஞ்சியை வச்சு நான் அவங்ககிட்ட நான் மாப்பிள்ளை கேட்பேன்? அதான் உங்க அண்ணா வந்து கேட்க சொல்றேன். அவன் வந்து கேட்கட்டும், சரின்னு ஒரே வார்த்தையில் சம்மதம் சொல்லிட்டு போயிடுறேன். என்ன? நீங்க எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவுதான். ஆனா அத சந்தோஷமா சொல்ற மாதிரி தெரியலையே. அது எப்படி? வேற வழி இல்லாம உங்க வழிக்கு வந்தவன் எடுத்த எடுப்புலயே சந்தோஷமா கூடி கொலாவணும்னு எதிர்பார்த்தா எப்படி முடியும்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ருக்குவுக்கு கல்யாணமாகி பேரம்பேத்தி எல்லாம் எடுத்த அப்புறம் தான் நான் நார்மல் ஆவேன். அது வரைக்கும் நெருடலோட தான் இருப்பேன். அது என் விதி. என்ன, அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறியா? சொல்லிடுறேன். சரி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். இந்த விஷயத்தை ருக்கு கிட்ட சொல்லி அவளை சந்தோஷமா இருக்க சொல்லிடி. நீயும் சந்தோஷமா இருடி. நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் மாறி இருக்கேன். வரேன். போயிட்டு வாங்க. அம்மா, நீ ஜெயிச்சிடுச்சല്ലോ. நானும் எல்லாத்தையும் கேட்டுதான் இருந்தேன். சொல்ல போனா இது கனவா நனவான்னு எனக்கே ஒன்னும் புரியல. நடந்ததெல்லாம் பார்க்கும்போது வேற ரூபத்துல அப்பா மாதிரி வந்து யாரோ பேசிட்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்பவே முடியல. நேக்கும் அப்படித்தானே இருக்கு. ஆனாலும் நம்பாம இருக்க முடியல. இருந்தாலும் தோத்து போனதை உங்க அப்பா பரிபூர்ணமா ஒத்துண்டிருக்காருடி. நேக்கு கூச்சமா இருக்கு. உங்க அண்ணா வந்து பொண்ணு கேட்க சொல்லுன்னு சொன்னப்பவே கன்ஃபார்ம் எடுத்து உங்க அப்பா மாறிட்டார். ஆமா ஆமா, இத உடனே போன் பண்ணி மாமி கிட்ட சொல்லுமா ப்ளீஸ்மா. அவசரப்படாதீ. மண்ணிய வந்து கோவிலுக்கு வர சொல்லி இந்த விஷயத்தை நேர்ல சொல்லுவான். போ, சீக்கிரம் ரெடி ஆயி வா. நான் உடனே ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அம்மா, நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. சரி. வாங்க சார். ஆடேடே, வணக்கம். ராமச்சந்திரனா, வாப்பா உள்ள வா. சார், இவர் ராஜ் சாரோட அப்பா. வணக்கம் சார். நமஸ்காரம், வாங்க உட்காருங்க சார். ராஜா சார் இல்ல? உள்ளதான் இருக்கான், கூப்பிடுறேன். சரி ரங்கா, 2 காஃபி கொண்டு வாமா. இதோ கொண்டு வரேன்னா. சார், ராஜா சார் வந்தோடனே அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் ராகவனுக்கு ஃபோன் பண்ண சொல்லலாம். ஓகே. வணக்கம்மா. தம்பி நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன். காபி எடுத்து சார், ராஜா சாரோட அம்மா. வாங்க ராமச்சந்திரன். வாங்க ரத்னம் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் ஃபோனில் பேசிட்டேன். சரி. அவர் டாக்குமெண்ட்டில் சைன் போட்டாருன்னா கார்பரேஷனில் ஹோர்டிங் வைக்கிறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ராமச்சந்திரன், இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கிட்டேன் சார். இவரை ராகவன் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிடுங்க. சரிங்க சார். சார், நாங்கள் உங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன். இதில் என்ன சிரமம் இருக்கு? நீங்கள் எனக்கு நம்பிக்கையான கஸ்டமர். உங்ககிட்ட என் வீட்டை லீஸுக்கு விடுறதுனால எனக்கு தான் சேஃபாக இருக்கும். ஹோர்டிங் வைக்கிறது உங்கள் ரிலேஷன் வேறு சொல்கிறீங்க. என் வீட்டுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் சேஃபாக இருக்கும்ல? கண்டிப்பாக சார். சரிங்க சார், நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஓகே. ஓகே சார், போலாமா சார்? சரி, வரேன் சார். வரேன் சார். ஓகே, வாங்க.
சார் வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. உட்காருங்க சார். சார் இவர் மிஸ்டர் ரத்னம். இங்கே ஹோர்டிங் வைக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்தோட ஓனர். ஓ ஹலோ சார், ஐ எம் ராகு. ஹலோ சார். சார் நீங்கள் நம்ம வீட்டில் தான் ஓடிங் வைக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப ராசியான இடம் சார். சார் ஹோர்டிங்ஸ் வைக்கிறதுக்காக கார்பரேஷன் வந்து கிளீன் சர்டிஃபிகேட்டில் இவர் கையெழுத்து போடணும்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் வந்திருக்கிறார். ஆமாம் ராமச்சந்திரன், நானும் அது விஷயமா தான் கார்பரேஷனுக்கு ஒரு ரெக்வசிஷன் லெட்டர் எழுதியிருக்கேன். கொஞ்சம் இருங்க. யார் சார் இவர்? அது என்னோட அண்ணன் தான். 2-3 நாளாக ஆளை காணோம், எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதான் டிவிலையும் பேப்பர்லையும் ஆட் கொடுக்கலான்னு மேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சார் ஆடெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். சார் என்ன சார் சொல்றீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. இவரே பார்த்தீங்க? பார்த்தீங்களாவா? ரயில்வே ட்ராக் ஓரமாக அடிபட்டு மயங்கி கிடந்தார் சார். இவரை செங்கல்பட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நான் தான் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இவனை காணும் தான் வீடு ஃபுல்லாக டென்ஷனாக இருக்காங்க. போலீஸில் வேற கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதான் டிவிலையும் பேப்பர்லையும் ஆட் கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன் சார். சார் நீங்கள் தெய்வம் மாதிரி இருந்து காப்பாற்றிட்டீங்க சார். இப்போ இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணேன் சார். சொல்லுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு காட்டிடுறீங்களா? இவ்வளோ தூரம் பண்ணேன், இது கூட பண்ண மாட்டேன். வாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். போகலாம். ராமச்சந்திரன் வேற ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க, இதோ போயிட்டு வந்துடுறேன். என்ன சார் நீங்கள், கண்ணே சார் யாருன்னே அவருக்கு தெரியாது, இவரே இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கண்ணே சார் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியாது. நீங்கள் தனியாக போகிறது நல்லதில்ல, நானும் கூட வரேன். அவர் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் சார். சரி வாங்க போகலாம். போகலாம். சார் நம்ம போகிற விஷயத்தை வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஹலோ அப்பா, நான் ராகவன் பேசுகிறேன். ராகவா, எங்கே இருந்துடா பேசுகிற? செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கேன்பா. செங்கற்பட்டா? எதுக்குடா? நம்ம கண்ணை கிடச்சிட்டான்ப்பா. என்னது, கண்ணன் கடைச்சிட்டானா? பது கண்ணன் கடைச்சிட்டான்டே. அம்மா கண்ணன் கடைச்சிட்டான். அப்பா கண்ணன் கடைச்சிட்டான்ப்பா. ராகவா கண்ணன் கடைச்சிட்டானா? ஆமாப்பா, எங்கள் ஆஃபீஸில் கிளைண்ட் ஒருத்தரை மீட் பண்ணேன். கண்ணை வந்து செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு கிடந்தானா. அவர் அங்கேயே அவனை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரா. அங்கே தான் போயிட்டு இருக்கேன். ஏடா அவனுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் இல்லைன்னு சொன்னார்ப்பா. போன் என்னென்ன கொடுங்க. ராகவா கண்ணன் கிடைச்சிட்டானா? கிடைச்சிட்டாமா, அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத. நான் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஏண்டா என்னை அழிச்சுட்டு போயிருக்கலாமோனோ, நான் அவனை பார்க்கணும்டா. அம்மா நான் பாதி வழியில் இருக்கம்மா. சீக்கிரமா போய் அவனை பாரு. போன குர்ரே, நீ வேற. அவன் தான் கண்ணன் கடைச்சிட்டான்னு சொல்றான் இல்லையா? அவனை போய் அனாவசியமா அவசரப்படுத்துற. ராகவா, நீ செங்கற்பட்டு போன உடனே கண்ணனை பார்த்ததும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுறா. மறக்காம ஃபோன் பண்ணிடுறா. சரிப்பா. பெருமாளே, பகவானே. அந்த பெருமாள் தான் கண்ணனை திருப்பி கொடுத்துட்டான். நீ முதல்ல சாப்பிடுவா. சுந்தரம், உன் புள்ள ராகவன் இன்னைக்கு தான் தன் வாயால ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கான். வா, பெருமாளை போய் செவிக்கலாம். நர்ஸ், நர்ஸ். எஸ் டாக்டர். டாக்டர். எஸ் சிஸ்டர், கூடவே யாராவது இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. பேஷண்ட் அன்கான்சியஸ், பாடி கண்டிஷன் திடீர்னு மாறும். அப்புறம் யாரும் கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? சொல்றதை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? சாரி டாக்டர், சுகந்தி, ரீட்டா, சித்ரா 3 பேர் லீவ் போட்டிருக்காங்க. நானும் பூஜா வந்து டியூட்டில இருக்கோம், அதான் ஃபாலோ பண்ண முடியல. அதை காரணமா சொல்லி கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை செக் பண்ணணும். ஓகே டாக்டர். டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா? கரெக்டாக கொடுக்குறேன் டாக்டர். இவர் 5 நாளா இப்படி தான் இருக்காரு. இவர் அட்மிட் பண்ணவர் கூட ஒரு டைம் வந்து மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாரும் வரல. அட்டெண்டர் யாரும் இல்லாதால ஃபர்தரா மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. போலீஸ்ல சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். நமக்கும் நல்லதுதான். போலீஸ்ல சொல்றதுனால மட்டும் இந்த பேஷண்டோட பிரச்சனைகள் எதுவும் சால்வ் ஆக போறதில்ல. இவரை பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு பேட் டைம் இப்படி ஆயிட்டாரு. எனிவே இவரோட மெடிக்கல் செலவுக்குலாம் நான் பணம் கொடுத்துறேன். சாயந்தரம் வாங்கிக்கோங்கம்மா. ஓகே? ஓகே டாக்டர். ப்ளீஸ் ரிலாக்ஸாக இருங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. சார் நீங்கள்? என் பேர் கண்ணன், ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கோம். இது சார், இது செங்கல்பட். நான் டாக்டர் சம்பத்குமார்.
என் ஹாஸ்பிட்டலில் தான் சேஃபாக இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? தண்ணி மட்டும் வேணும். இல்லை, எனர்ஜிக்காக கொஞ்சம் ஜூஸ் குடிங்க. நர்ஸ் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? நம்பர் சொல்லுங்க, நானே டயல் பண்ணுறேன். 984. வா ராகவா. ஏண்டா நல்லா தானடா இருக்க. ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது? நாங்களே எவ்வளோ டென்ஷனில் இருக்கோம் தெரியுமா? சத்தம் போடுறதா இருந்தால் வெளியில் போய் சத்தம் போடுங்க. அவர் இப்போ தான் சுயநினைவுக்கே வந்திருக்காரு. வந்தவொடனே சத்தம் போடுறீங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் என் தம்பி. என்னை காணுங்கிற வேதனையில் அப்படி தான் பேசுகிறான். சார், வேதனையை மனசில் வச்சுக்கிட்டோம். யார் வேண்டாங்கிறது? பை த பை, அவர் தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி உங்கள் உயிரை காப்பாற்றினவர். ஓ, ரொம்ப நன்றி சார். டாக்டர் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா உடனே நான் சரி பண்ணிடுறேன். சார், ரிசப்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சார், ரத்னா சார் நம்ம பாட்டி பிஸ்னஸ் விஷயமா ராகவன் சாரை மீட் பண்ணுறப்போ இங்கே அட்மிட் பண்ண விஷயத்த சொன்னார். அதான் உங்களை பார்க்க வந்தோம். இப்போ உடம்பு எப்படி சார் இருக்கு? பரவாயில்லைங்க. ராகவா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாடா? அதெல்லாம் சொல்லியாச்சு. சரி, நான் ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ நான் புறப்படுறேன். சரிங்க சார், ரொம்ப நேரம் வாங்க. அப்புறம் சார், பெயின் எப்படி இருக்கு? என்னம்மா பாட்டி ஃபோன் பண்ண உடனே வரேன்னு சொன்னா, ஆனா இன்னும் காணும். வந்துருவாடி. அம்மா வேணும்னா நம்ம வேணா அவாத்துக்கு போவோமா? ஏண்டி பறக்குற? வந்துருவான்னு சொல்றேன்ல. அம்மா அவ வர வா. பாருங்க, நமக்கு முன்னாலே ருக்கு வந்துட்டா. பின்ன மாட்டு பொண்ணு இல்லையா? அதான். வாங்க வாங்க மாமி, மாமி. வாங்க. வா பாட்டி. மாமி முகத்துல சந்தோஷம் தெரியுது. ருக்கு, அந்த தாய் நம்மள கைவிடல. நம்ம கண்ணன் கிடைச்சிட்டான். அம்மா நான் சொன்னேன்ல, வரும்போது கூட உன்கிட்ட சொல்லிட்டே வந்தேன்ல, அதே மாதிரி நடந்துட்டு பாரு. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. அம்மா ஃபோன் பண்ணி சீக்கிரம் கோவிலுக்கு வான்னு சொன்ன உடனே இவளுக்கு ஏதோ தோணி இருக்கு. வர வழியில கண்ணு கிடைச்சிடும்னு சொல்லிட்டே வந்தா. அது போலவே எடுத்து. மாமி இப்ப அவர் எங்க இருக்காரு? ஆத்துல தானே? எங்க போனாரா? என்ன ஆச்சா மாமி? அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுமா. அவன் இன்னும் வீட்டுக்கே வரல. செங்கல்பட்டுல இருக்கானா. ராகவன் தான் அவனை கூட்டிட்டு வர போயிருக்கான். அவன் வந்ததும் தான் எல்லா விவரமும் தெரியும். அவன் கிடைச்சிட்டாங்கிற செய்தி கேட்ட உடனே உங்களை கோயிலுக்கு வர சொன்னோம். அலமு, கண்ணன் கிடைச்சிட்டா. அம்மனுக்கு தங்க கிரீடம் சாத்துறதா வேண்டிண்டேன். ஒரு நல்ல நாளா பார்த்து அவன் மனசு குளிரும்படியா நான் செஞ்சிடணும். மாமி எங்களுக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு சந்தோஷமான விஷயம் ஒண்ணு இருக்கு. சொல்லுமா. ஆமா மண்ணி, இவ அப்பா இவ காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டார். அந்த அரவிந்தும் ஏதோ தத்து பத்துன்னு பேசி இவ வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அதிசயமா இருக்கு. அதிசயம் எல்லாம் ஒண்ணும் இல்லடி. எல்லாம் அம்பாளோட அனுகிரகம் தான். நல்ல நேரம் வரும்போது எல்லாம் கைகூடி வரும்னு சொல்லுவா. அது இப்ப கைகூடி வந்திருக்கு, அவ்வளவுதான். மாமி அப்பா உங்களை சம்மந்தம் பேச வர சொல்லியிருக்கா. ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்க ஆத்துக்கு வர வேண்டியதுதான் பாக்கி. அதுக்கு என்ன, இதுக்காக தானே நாங்க காத்துன்னு இருக்கோம். நாங்க எல்லாரும் ஒரு நல்ல நாளா பார்த்து வரோம். வாங்க, அம்பாள் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாரும் உட்காந்து பேசுவோம். வாங்க போலாம். அப்பா, இப்போவாவது என்ன நம்புங்கப்பா. பார்த்தாவை கொன்னது நீ தான். என் குடும்பம் சீரழிஞ்சதுக்கு காரணம் உங்க அப்பந்தான். உன் குடும்பத்துக்கு அழிவு ஆரம்பிச்சிடுத்து, அதுக்கு மொத பலி நீ தான் சொல்லி என்னை அடிச்சு ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டான். யார் செஞ்ச புண்ணியமோ நான் தப்பிச்சிட்டேன். சரி, என்ன விடுங்க. நம்ம ஆத்துல வேற யாருக்காவது ஏதாவது நடந்தாலும் என்னால் தாங்க முடியாதுப்பா. அந்த கண்ணப்பனை நான் பார்த்துருக்கேன். அவனுக்குள்ள இருக்கிற கோவம் முட்டாள்தனமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வெறி இருக்கு. அவன் எந்த நேரமும் என்ன வேணா செய்வான். நம்ம முந்திக்கலன்னா நம்ம உயிருக்கு தான் உத்தரவாதம் இல்லை. என்ன செய்யலாங்கிற? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தாங்கிறது நன்னா தெரியுது. அதுக்காக
அருவாள் இடத்துல போய் அவனை வெட்டிட்டு வந்துடும். இந்த குடும்பத்துக்கு கிடைக்காத பெருமை அது ஒன்று தான் பாக்கி இருக்கு. அதையும் செஞ்சுட்டேனே எல்லாம் சரியா போயிடும். அப்பா, நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி திரும்பணும்னா அவன் திருந்தணும், இல்ல அவனை திருத்தணும். இப்படி எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறது வந்து அபத்தம்பா. சரி, அவனை நம்ம அடிக்க வேண்டாம். நம்ம எல்லாருமா போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பாவது கேட்போம். இதுக்கு சம்மதிக்கிறடா? கண்ணன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை விட மாமாவுக்கு தான் கண்ணப்பனை பற்றி அதிகமாக தெரியும். இந்த விஷயத்த இவர்கிட்டயே விட்டுருங்க. மாப்பிள, இந்த தடவை நான் அவனை தேடி போனேன். அவன் தான் என்னை சீட் பண்ணி அவன் இடத்துக்கு வர வச்சு அடிச்சு போட்டிருக்கான். இப்போ பிரச்சனை முத்தி போயிருக்கு. இனிமேல் நாமளே சும்மா இருந்தாலும் அவன் நம்மளை மாறி மாறி அடிச்சுட்டே இருப்பான். நம்ம குடும்பம் சின்ன நம்ம சிதற வரைக்கும் அவன் அடங்க மாட்டான். நான் ஒன்றும் நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இல்லை, அவனுக்கு தேடிட்டு தான் இருக்கேன். அந்த கடங்காரன் கண்ணில் படமாட்டேங்கிறானே, அவனை பார்த்துட்டேன்னா நடந்ததெல்லாம் சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் காலில் விழுந்து கெஞ்சுவேன். இல்லை அதுக்கு முன்னால் ஆத்திரத்தில் அவன் என்னை கொல்லணும்னா என் உயிரை விடவும் தயாராக தான் இருக்கேன். இதுக்கு மேலே என்ன தாண்டா செய்ய முடியும்? கண்ணா, நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இரண்டா. அப்பா, நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. நம்ம ஆத்துல யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. அவனை என்ன கண்ணன் இது? அவர் சொல்றா நீங்களும் பேசிக்கிட்டு. நாங்கள் அப்படிலாம் விட்டுருவோமா என்ன? போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. இன்னைக்கு அம்மா அழுதது தான் நம்ம ஆத்துல கடைசி அழுகியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்றாலோ பண்ணுங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க.